ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அரசாணிக்காய் ஹல்வா தாங்க பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அரசாணிக்காய் ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அரசாணிக்காவை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி திருவி வச்சுருக்கேன், கேரட் திருவுற மாதிரி. காய்ச்சின பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேங்க. நெய் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். நெய்யில் நல்லா அரசாணிக்காவை கிளறி விடணும், நல்லா வதங்கி வரணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி வதக்குனிங்கன்னா பச்சை வாசம் போயிடும். அரசாணிக்காய் பச்சை ஸ்மெல் அடிக்காது. ஓகேங்க, இப்போ நல்லா வந்துடுச்சு, ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் காய்ச்சி வச்ச பால் 1 டம்ளரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை நான் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலோடு சேர்த்து இந்த அரசாணிக்காய் வேகும்போது நல்லா சூப்பரான ஸ்மெல் வருங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது நல்லா கொதித்து நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள், நல்லா பாலோடு சேர்ந்து இந்த அரசாணிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு திரண்டு வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேம் கேரட் ஹல்வா எப்படி பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் பண்ணியிருக்கேன் நான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ஹல்வா அரசாணிக்காய் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயே அரசாணிக்காய் இருந்ததுன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.